நாட்களில் ஷிப் வழியாக டென்மார்க்லேருந்து இந்த பைபிளுடைய லாங்குவேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அதை நான் பார்த்து ஒரு மணி நேரம் அந்த தேவ மனுஷனுக்காக சீகன் பால்க் அவங்களுக்காக நான் கண்ணீர் சிந்திட்டு தான் வந்தேன். வந்து ஒவ்வொரு லெட்டராக வந்து அதில் வந்து ஆர்ச், அதாவது டயாகிராம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும். அந்த மனுஷனுக்கு என்னதான் அப்படி ஒரு தரிசனம்னு தெரில. எங்கேயோ இருந்து வந்தவர் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் பைபிளை எப்படியாவது தமிழில் வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிற ஒரு தரிசனத்தில் அதை செயல்படுத்தின ஒரு மனுஷன். எல்லாம் நம்ம எல்லாருடைய கரங்களில் இன்றைக்கி பைபிள் இருக்குது. அதுவும் வந்து என்ன சொல்கிறது, கொரியன் பிரிண்ட்டுன்றாங்க, என்னென்னவோ பிரிண்ட்டு சொல்கிறாங்க. அதை பொறுப்பெடுத்தது வந்து பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நமக்குலாம் அந்த சரித்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, அதை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். அதனால் அது ஒன்று போய் பாருங்கள். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. என்னுடைய தங்கையும் தங்கை கணவரும் தங்களை மிஷினரியாக அர்ப்பணித்த இடமும் வந்து தரகம்பாட்டில் இருக்க இந்த டிஇஎல்சி சர்ச் தான். அதனால் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எப்போ பீச்சில் போய் ஆடலான்ற நோக்கத்தில் இல்லாமல் வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற தரிசனத்தோடு போங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் நான் எப்போது இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் அந்த மாதத்திற்கென்று தியானிக்கும்படியாய் கொடுத்த வேத பகுதியில் ஒரு பகுதியே இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது உண்டு. அதற்கேற்றபடி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அது கான்ட்ரவர்ஷியலாகவே இருந்துச்சு. இதை பேசுவோமா இல்லைனா வேறொரு சில காரியத்தை பேசுவோமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் உங்களுடைய இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டைமில் தனித்தனியாக ஜெபிக்கணும். யாரெல்லாம் தனித்தனியாக ஜெபிக்கணும் சொல்லுங்கள். அனௌன்ஸ்மெண்ட் என்ன கவனிச்சிங்க? சகோதரிமார்கள் என்ன பண்ணோம்? ஆமாம், ஒரு குழுவாக என்ன பண்ணோம்? தனியாக ஜெபிக்கணும். புருஷர்கள் என்ன பண்ணோம்? வாலிபர்கள் என்ன பண்ணோம்? ஆமாம். இது எதுக்கு தனித்தனியாக ஜெபிக்கணும்? வசனத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா அதற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். அப்படின்னா எப்போவுமே இந்த என்னுடைய அனுபவம் என்னென்னா, என் வாழ்க்கையில் எதை நடந்தாலும் அதை ஆவிக்குரிய விதத்தில் தான் நான் எடுத்துக்குவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவருடைய சித்தமே அல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. அவைகள் எல்லாம் அவரால் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும் என்பது ஒரு பெரிய விசுவாசம். சரி, இன்றைய தியானத்திற்காக சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மீண்டுமாய் ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வரும்படி அல்லது அவருடைய சிறையிருப்பை திருப்பும்படி எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்றும் ரட்சிப்பார் என்றும் பாதுகாப்பார் என்றும் சகரியா 12வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் வரைக்கும் இருக்கும். இப்போ 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும். தாவீதின் குடும்பத்தார் என்றால் ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரருடைய குடும்பத்தார். எருசலேம், அதாவது எருசலேமில் இருக்கிற குடிகள் எல்லார் மேலும் அப்படின்னா விசுவாசிகள், விசுவாச குடும்பத்தார், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லார் மேலும் கிருபையின் ஆவியையும். 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று கிருபையின் ஆவி, 2வது விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 2 விதமான காரியங்கள் இந்த தாவீதின் வம்சத்தாருக்கும் எருசலேமில் இருக்கிற குடிகளுக்கும் ஆண்டவர் ஊற்றுவேன் என்று. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அதாவது ஒரு 2 காரியத்தை சொல்றாரு. எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, துக்கித்து புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான் தலைச்சந்தன் அப்படின்னா ஒரே ஒரு பிள்ளை தான், இல்லைனா ஒரே பேரானவனுக்காக அப்படின்னு இருக்கு. ஒரு வீட்டில் ஒருத்தன் தான் இருக்கிறான், அந்த ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் எப்படி புலம்புவார்களோ அதுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார். அப்படி
அதனால சாவு விழணுங்கிறது அதுக்கு அடையாளம் கிடையாது. வேதவசனால அப்படி அந்த ஒருவன் இல்லாமல் போனால் எப்படி புலம்புவார்களோ, இனி அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் வரும் பொழுது அப்படி ஜெபிப்பார்கள். இன்னொரு என்ன சொல்றாருன்னா, இப்ப 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல முதல் பிள்ளை மரித்து போனால் எப்படி எல்லாரும் சேர்ந்து புலம்புவார்களோ, அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி அப்படி என்ன பண்ணுவாங்க, புலம்பி ஜெபிப்பார்களாம். அடுத்தடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 12, 13, 14ல தேசம் புலம்புமா, தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். அதாவது புலம்பி ஜெபிக்கும் இந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி வரும் பொழுது ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக என்ன பண்ணும், புலம்புன்னா வேற எங்கேயாவது போயிடாதீங்க, ஜெபிக்கும். அதுதான் அல்லேலூயா. புலம்பி ஜெபிப்பார்கள். அடுத்து என்ன பண்ணுவாங்களாம், தாவீதின் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும். ஒரு சபை என்றால் ஒரு ஊழியர்கள் தனியாகவும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் தனியாகவும். அங்க இருக்கிற நார்த்தான், தாவீதுக்கு நார்த்தான் யாரு மச்சானா? தாவீதுக்கு நார்த்தான் வந்து ஒரு ஒரு ஆலோசகர், ஒரு தீர்க்கதரிசி. நார்த்தான்ட்ட தான் தாவீது என்ன பண்ணுவாரு, எதையும் ஷேர் பண்ணுவாரு. நான் சர்ச்சை கட்டணும் அப்படின்னு யார்கிட்ட தான் சொல்றாரு, நார்த்தான்ட்ட தான் சொல்றாரு. நார்த்தான் சரியான விதத்துல தாவீதை என்னவா இருந்தாலும் வந்து சொல்லிட்டு போயிடுவான். நீ செஞ்சது தவறுனா தவறு, நீ செஞ்சது கரெக்டுனா கரெக்டு, நீ போன, இதுதான் நார்த்தான். அப்போ அங்கேயும் நார்த்தானுடைய என்ன குடும்பத்தார் தனியேயும் அவங்களுடைய ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க தனியேயும். அடுத்து ஒரு கோத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுது, லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேயி குடும்பத்தார் தனியேயும் அப்படி ஸ்திரீகள் தனியேயும். அடுத்து என்னவா, மற்றும் உண்டான, அங்க ஒரு கோத்திரத்தை சொன்னனால அந்த ஒரு கோத்திரம் மட்டும் கிடையாது, மற்றும் உண்டான குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மனுஷர் தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனியையும் தனித்தனியையும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த நாட்களிலே இது தேவையான காரியம். ஆமென். ஏதோ வந்து சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்காக மாத்திரமல்ல, இது எங்கேயும் இருக்கு, வேத வசனத்திலும் இருக்கு. ஆமென். எனவே இதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கண்களை மூடி இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு கேட்போம். தகப்பனே என்னோடு கூட பேசுங்க, வசனத்தின் மூலமாய் பேசுங்க, வார்த்தையின் மூலமாய் பேசுங்க. ஆண்டவரே எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துங்க, சரீர பலவீனங்களை எடுத்து போடுங்க. எல்லா தூக்கத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, வசனத்தை கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு இப்பொழுதே விலகுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஆண்டவரே உங்களோடு கூட இடைவிட உதவி செய்யுங்கப்பா. தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் பல சம்பவங்கள் ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அதில் நான் இங்கே சொல்லியிருக்க கூடும். அதாவது ஒரு கொள்ளை நோய் வரும்போது எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாங்க. ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, பொதுவாக அப்படி நம்ம சொல்லிடலாம், தேசத்தில் அழிவுகள் வரும் பொழுது, இயற்கையின் சீற்றங்கள் வரும் பொழுது ஜெபிக்கிறாங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அழைப்பு கொடுக்கும் பொழுது ஜெபிக்க வாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேனர், அதாவது இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம், அது முக்கியமா இருக்கு, ஜெபத்துக்கான அழைப்பு வரும்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஜெப ஆவி அல்லது கிருபையின் ஆவி, இந்த விண்ணப்பத்தின் ஆவி அப்படின்னு வரும் பொழுது நம்மளை என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது புஷ் பண்ணும். இந்த காரியத்திற்காக ஆவியானவர் என்னை ஜெபிக்க சொல்றார். நான் என்னோட கூட டிராவல் பண்ண எத்தனையோ பரிசுத்தவான்கள் என்னிடத்துல சொல்லுகிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் அதற்காக ஜெபித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னன்னு தெரியாது, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 15 இல்லை 17 வயசு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஷிப்பு, பெரிய ஷிப்பு வந்து அப்ராட்ல இருந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த ட்ராக்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ட்ராக்ஸ் வந்து மதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ட்ராக்ட்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். கைப்பிரதி, அதை நம்ம என்ன பண்ணுறதே கிடையாது. யாராவது பத்திரமா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். ஆமாம், பரவாயில்ல, சிஸ்டர் ஒருத்தவங்க வச்சுருக்கேங்கிறாங்க. சரி, அன்னைக்கு இந்த டூலோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் வரும்.
அதில் இந்த பைபிள்லாம் இன்னைக்கு பிரிண்ட் பண்ண காலத்தில் சின்ன சின்ன பேப்பர்ஸில் அடித்து கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பன் தாய், அவங்க வந்து அந்த ஷிப்பில் உள்ளே போய் பெர்மிஷன் வாங்கி ஏகப்பட்ட பிரிண்டட் பேப்பர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன அதில் என்ன இருக்குன்னே தெரியாது, எங்கேருந்து வருது யாருக்கு, எல்லாம் ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புக்லெட்டாக கொடுப்பாங்க. அவங்க தன்னுடைய கணவனை இழந்தார்கள். அடுத்து ஒரே ஒரு மகன் தான், அந்த மகனையும் இழந்து போனார்கள். இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டினுடைய டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கால்வாசி தான் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும் அந்த வீடு. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மிஷினரி ட்ரிப் மாதிரி அவங்க வீட்டுக்கு வாங்க, இவ்வளோதான் இருக்கும். கால் வைக்க இடம் இருக்காது. வயசு 88, கால் வைக்க இடம் இருக்காது. வீட்டில் கால் வைக்க இடம் இருக்காது. ஏன்னா இந்த சேரு, இந்த பெட்டு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. எழுந்துச்சு நடக்க முடியாது. அவங்களுக்கு வேண்டிய காஃபி இங்கே வச்சுருக்கோம். எல்லாமே கை கட்டுற தூரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாநிலத்துக்காக ஜெபிச்சேன், ஆண்டவர் என்னை பஞ்சாபுக்காக ஜெபிக்க சொன்னார், இந்த தேசத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட இடத்த ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு, இதுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கூகுளில் தட்டி போட்டு பார்ப்பேன், இந்த இடத்துல இந்த ஊர் இருக்கா அப்படின்னு தட்டி பார்ப்பேன். உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சொல்கிற இடம், அவங்க சொல்கிற ஊர் பேர் அங்கே இருக்கும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இப்படி நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னையால் ட்ரெஸ்ஸை போட்டு என் பெட்டில் படுக்க முடியல, இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே வேறு எந்த வேலையும் இருந்தாலும் நிப்பாட்டிட்டு நேராக வசந்த் அண்ட் கோக்கு போய் ஒரு போலாரில் ஹை ஸ்பீடு ஃபேனை வாங்கி போய் அவங்ககிட்ட மாட்டிட்டு தான் வந்தேன். சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உனக்காக ஜெபிக்க சொன்னாருன்னு. அல்லேலூயா. நான் கேட்குறேன், நேரடியான கேள்வி, உங்கள் ஜெபத்தில் என்னைக்காவது பிரதர் மோசஸ்ன்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா கையை வைத்துங்க பார்ப்போம். பரவாயில்ல, மேசியா திருச்சபைக்கு நான் வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்றேன் கேளுங்க. நம்மோடு கூட இருக்கிற, நம்ம கண்களினால் பார்க்கிறவங்களுக்கே நம்ம இன்னைக்கு என்ன பண்றது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. அங்க ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி, ஏதோ ஒரு சபை பேரை சொல்லி, ஆந்திராவில் ஒரு இடத்த சொல்லி, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நரசாபூர்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அங்க இருக்கிற சபையில இந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாருன்னா அது சாதாரண ஜெப ஆவி அதுக்கு பத்தாது. அல்லேலூயா. அதுக்கு வேண்டியது கிருபையின் ஆவி, அதுக்கு வேண்டியது விண்ணப்பத்தின் ஆவி. நான் திரும்ப சொல்றேன், புலம்பி ஜெபிச்சாங்க. வேதத்துல 2 அன்னாள் இருக்காங்க. ஒரு அன்னாள் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க, ஒரு அன்னாள் புதிய ஏற்பாட்டில் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாளை எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. அந்த அம்மா இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க, மனக்லேசத்தை ஜெபிச்சாங்க, வெகு நேரமாக ஜெபிச்சாங்க. அது வந்து நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அந்த அந்த ஜெபத், நான் ஏற்கனவே உங்களை எத்தனை பேர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு தெரில, ஒரு ஜெபத்தை வந்து அவன் கேட்குறான், வெகு நேரம் ஆயும். இந்த வார்த்தையை வந்து எதுக்கு அவர் சொல்கிறாருன்னு தெரில. ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் ஜெபிப்பான் அப்படின்றத வந்து ஒரு ஒரு சபை போதகருக்கு தெரியும். அதாவது அன்னைக்கு இருந்த ஆசாரியனாகிய ஏலிக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன, ஒரு மனுஷன் உள்ள போனா எவ்வளவு நேரம் ஜெபிப்பான் அப்படின்னு. இப்ப 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது, அதாவது 1 அதிகாரத்துல 12வது வசனத்துல என்ன வேதம் சொல்கிறது? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது. என்ன நேரம்? நான் நினைக்கிறேன் இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரேயர் டைமாக இருக்கும். இப்போ நம்மளை கேட்போம், நம்முடைய ஹையஸ்ட் ப்ரேயர் டைம் சொல்லுங்க பார்ப்போம். ஹையஸ்ட், நான் வந்து இது வரைக்கும் இவ்வளவு நேரம், இதுதான் என்னுடைய ஹையஸ்ட். சொல்லுங்க சும்மா யாராவது. 6 மணி நேரம், 4 மணி நேரம். இயேசு சுவாமி கேட்டது, அட பாவீங்களா 1 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டார் அவர். அது பாவம், அன்னைக்கு அவங்க அந்த ராப் போஜனத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திராட்சை ரசத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவையும் அப்பத்தையும் சாப்பிட்டானுங்க போல. அதுக்கப்புறம் என்ன வரல, ஜெபம் வரல. இதுதான் நான் பிட்டு கொடுக்குற என்னுடைய சரீரம் என்னுடைய அப்பன்னொடனே அன்னைக்கு அடிச்சு ஏக் தம் தூள் பண்ணிட்டானுங்க போல தருது. அதுக்கப்புறம் கெட்சமனே தோட்டத்தில் போய் எங்கே 1 மணி நேரம் ஜெபிக்க.
இங்க டைம் கொடுக்கல. ஆனா அங்க இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி இதுவரைக்கும் இவ்வளவு நேரம் இவங்க ஜெபம் பண்ற ஆளு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த அண்ணாளுடைய ஜெபம் சமயத்திற்கு ஏற்ற ஜெபம், தன்னுடைய உபத்திரவத்துல பண்ணுகிற ஜெபம், தன்னுடைய நிந்தனை, தன்னுடைய அவமானம் மாறுகிறதற்காக தேவ சமூகத்துக்கு போன ஒரு ஜெபம். இன்னும் இதுல இந்த இது இன்னும் என்னையே கேட்டீங்கன்னா சுயநலமான ஒரு ஜெபம். என்ன சுயநலமான ஜெபம்? தனக்கு பிள்ளை இல்லை, பண்டிகை தோறும் எருசலேமுக்கு வருகிறது வழக்கம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் போய் அங்க தேவாலயத்தில் போய் வைப்பாங்க, காணிக்கைகளை செலுத்துவாங்க. ஆனா இங்கே இவளுக்கு பிள்ளை இல்லாததுனால என்ன தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இவளை வந்து அங்க மனமடிவாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவ இங்க வரும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறாள், சாப்பிடல, அழுகதான் மிச்சம். சர்ச்சுக்கு போய் அழுதுட்டு போய் என்னத்தை ஜெபம் பண்றது? அப்படி இருக்கும் பொழுது புருஷனிட்ட கேட்கிறான். இங்க எத்தனை 8வது வசனத்துல அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? உனக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்? என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் கேட்கல. கடைசியில ஒரே ஒரு தீர்மானம், நம்ம போய் எங்க போய் விழலாம்? தேவ சமூகத்துல போய் ஆலயத்துல போய் விழலாம். இங்க 12வது வசனத்துல ஆரம்பித்த அந்த வார்த்தை, அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருக்கிறானா. அம்மா உண்மையிலே ரொம்ப நேரம் ஆயிருச்சு, சர்ச்சுக்குள்ள ஹால்டர்ல முன்னாடி போட்டு முட்டி போட்டிருக்கீங்க, ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஆமா, அப்படி கேட்கும்போது அவளுடைய இருதயத்திலையாம் 13வது வசனம், அன்னாள் தன் என்ன பேசிட்டு இருக்கா? இருதயத்துல பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது, உள்ள இருந்து வெளியில கூட என்ன வரல, சத்தமே. நம்ம சத்தம் போட்டு ஜெபிச்சாதான் எல்லாம் ஜெயம் வந்துருமே. அல்லேலூயா. நம்ம போடுற சத்தம்லாம் வேற சத்தம் தான் இருக்கு. ஆனா இந்த ஜெபமும் பதில் வந்தது. ஒருவேளை டவுட் வந்துருச்சு, இவள் வந்து வெறித்திருப்பாளோ குடித்திருப்பாளோ என்று கேட்டதற்கு 15வது வசனத்துல, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் என்ன பண்ணல, குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன பண்ணேன், ஊற்றினேன். இந்த ஜெபத்தை வந்து நான் வந்து மேன்மை பாராட்டுகிறேன். அட்லீஸ்ட் உனக்கு ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, உன்னை கேவலமா பேசும் பொழுது, அப்பயாவது தேவ சமூகத்துக்கு போய் வெகு நேரமா ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்துல சொல்லலாம், நான் மன கிளேசத்துல இருக்கேன், என் இருதயத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல ஊற்றினேன். இந்நேரம் மட்டும் இப்ப அவ எப்படி பதில் சொல்லி முடிக்கிறா? 17ல, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் என்ன பண்ணேன், விண்ணப்பம் பண்ணினேன். அப்ப எனக்குள்ள அவ்வளவு பாரம், எனக்குள்ள ஆவியில் அவ்வளவு போராட்டம். ஏன் நான் வாழணுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது, அதனால இவ்வளவு நேரம் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படி போட்டா தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் போல. சரி, ஒருவேளை அப்படி சொன்ன உடனே தேவ மனிதனுக்கு அது புரிந்தது. 17வது வசனத்துல அவளை ஆசீர்வதித்து அனுப்பினான். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கர்த்தர் அதுக்கு பரலோகத்தில் ஆமேன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. இவளுடைய ஜெபமும் அவனுடைய ஆசீர்வாதமும் இணைந்த பொழுது தேவ சமூகத்திலிருந்து அந்த ஜெபத்திற்கு, அந்த கிருபையின் ஜெபத்திற்கு, அந்த விண்ணப்பத்தின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். அதுக்கு அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்துடைய கண்கள் கண்டது. சரி, இது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பின் ஜெபம், ஒரு தேவைக்கான ஜெபம். ஆனா லூக்கா 2வது அதிகாரத்துல இங்கே கோத்திரத்தின்படி, லூக்கா 2வது அதிகாரம் 36, 37 இந்த 2 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஆசேர் என்பது ஒரு கோத்திரம், 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம். பக்கம் எண் 80 புதிய ஏற்பாடு. ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். இந்த அன்னாளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல், அவளை குறித்த ஹிஸ்டரி, அவளை குறித்ததான சரித்திரம் என்ன, அவள் கன்னியா இருக்கும் பொழுது விவாகம் பண்ணின நாள் முதல் 7 வருஷம் தான் தன் புருஷனோடு கூட வாழ்ந்தவள். அவள் விதவை.
அவருடைய புருஷன் மரித்ததற்கு பிறகு அவ வேற எங்கேயுமே போகல, இருந்த இடம் சர்ச்சு மட்டும்தான். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அதிக வயது சென்று அதோட முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா கீழே 37வது வசனத்துல வயசு என்னவாம்? 84. ஏறக்குறைய 84. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் 84 யாராவது இருக்கோமா? தெரியல, நான் சும்மா கேட்குறேன். 84 யாராவது இருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் மூப்பர்கள் தான் கேட்கணும். ஐயா உங்களுக்கு என்ன ஏஜ் ஐயா? என்ன இருக்கலாம், ஏறக்குறைய தான். அங்கேயே ஏறக்குறைய தான் இருக்கு. 70? அப்போ ஒரு வாலிபர் தான். அல்லேலூயா. வயது சென்று மறிக்கிறவரும் வாலிபன் தான் எனப்படுவான். சரி, நான் பொதுவாக, அதாவது நான் பேசுகிற விதத்தில் பேசுவோம். 84 வயசில் நடக்க முடியுமா நம்மளால? தெரியல. 84 வயசில் என் சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் இருக்குமா? தெரியல. 84 வயசுல நீங்களும் நானும் எப்படி தாங்க இருக்க போகிறோம்? அதுவும் தெரியாது. அல்லேலூயா. 84 வயசை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இப்பயே தலையெல்லாம் சுத்துது. எங்கேயாவது போய் செட்டில் ஆகி கம்முன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது கர்த்தர் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தாருன்னா, ஏதாவது ஒரு வீட்டை ஒன்று பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா ரிலாக்ஸாக சாப்பிட்ற நேரத்தில் இருக்கு. அப்படிதான் நம்ம எண்ணம் எல்லாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை எதை விட்டு போகல? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். உபவாசித்து ஜெபம், உபவாசித்து ஆராதனை, நைட் அண்ட் டே. நான் சில நேரத்தில் சில வசனத்திற்கான தலைப்புகள் எடுக்கும்போது ரொம்ப திணறுவேன். ஒரு கன்வென்ஷனில் எனக்கு ஒரு இதே ஒன்று கொடுத்தாங்க. ஒரு யோனாவினுடைய சரித்திரத்தில் ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் எடுத்தது நைட் அண்ட் டே அப்படின்றது தான், இரவும் பகலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரே ஒரு வேளை போஜனத்தினுடைய பலத்தினால், பரலோகத்திலிருந்து ஒரு தழலில் சுடப்பட்ட அப்பம், ஒரு டம்ளர் தண்ணீர். ஒரு அப்பம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பெருசா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற மசால் தோசை மாதிரி பெருசாலாம் இருக்காது. இன்னைக்கெல்லாம் அதை விட பார்த்தேன். நான் சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருந்தது ஒரே ஒரு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் தான். நம்ம பாஷையில் அது கல் தோசை. அல்லேலூயா. அவங்க செட் தோசைன்றாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், அது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ண, ஒரு 2 தான் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது, என் பேலனுக்கு சாப்பிட முடிஞ்சது. நான் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம ப்ரேயர் சென்டர் இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே போன இடத்துல தம்பிமாருங்களை கொஞ்ச நேரம் ஆளையே காணும். வரும்போது ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு வந்தானுங்க. என்னடான்னு கேட்டேன். ஆனால் குழம்பும் சால்னாவும் செம்ம சூப்பர் அப்படின்னா. ஆமாம், நான் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுடா, அதனால் 2 சாப்பிட்டேன் அப்படின்னு. என்னடா நீங்கள் எத்தனைடா சாப்பிட்டீங்கன்னா, அவன் சொன்ன கவுண்டை கேட்டு எனக்கே தலையெல்லாம் சுற்றி போச்சு. அல்லேலூயா. அதிகமாக சாப்பிட்டா நடக்க முடியாது. அல்லேலூயா. கொஞ்சமாக சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு மேலே நடக்க முடியாது. ஆனா ஒரு வேளை போஜனத்தினுடைய பலத்தினாலே தீர்க்கதரிசியாகிய எலியா நைட் அண்ட் இரவும் பகலும் 40 நாள் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தே போனான்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அது தேவ பலன். ஆமென். ஒரு ஜெபத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும்னா நமக்கு தேவ பலன். அல்லேலூயா. அதுதான் கிருபையின் ஆவி. ஆமென். அதுதான் விண்ணப்பத்தின் ஆவி. இந்த கிருபையின் ஆவி வரும் பொழுது, இந்த விண்ணப்பத்தின் ஆவி வரும் பொழுது, ஒரு துக்க வீட்டுல எப்படி புலம்பி ஜெபிப்பாங்களோ அந்தபடி தேவ சமூகத்துல புலம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ள வரும். அல்லேலூயா. நான் சற்று யோசிச்சு பார்க்குறேங்க. 84 வயதுல சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்கும். அவங்களுடைய காரியத்திலிருந்து என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வேதம் அங்கே வேற காரியம் எதுவுமே சொல்லலை. அவங்க பர்சனலுக்காக அவங்க சர்ச்சில் 24 மணி நேரம் இருக்கணுமா, இல்லைன்னா 24 மணி நேரம் உபவாசம் பண்ணுகிறதற்கு இரவும் பகலுமாய் உபவாசம் பண்ணுகிறதுக்கு ஏதாவது இருந்துச்சா? 84 வயசுக்கு அப்புறம் இனிமே ஏதாவது அவங்களுக்கு ஆசீர்வாதம்க்கு எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே என்னால் பிடிக்க முடிந்தது. என்னன்னா 38வது வசனத்தினுடைய பிற்பகுதியில், எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
இந்த எருசலேமுக்கு ஒரு மீட்பு வரணும். அல்லேலூயா. எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இப்படி நைட் அண்ட் டேவா உபவாசித்து ஜெபிக்கிறதற்கான எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. ஆனா எருசலேமுக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்று இவங்களுடைய நோக்கமே இதுக்காக மாத்திரம்தான் இருந்தது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஜெபத்தை என்ன ஜெபம்னு சொல்றது? அன்னாள் ஜெபம் நான் சொல்றேன். ஒருவேளை அவசியத்திற்கு தேவையாக இருந்தாலும், நான் என்னுடைய லாங்குவேஜில் ஒரு சுயநலமான ஜெபங்களாக இருந்தாலும், ஒரு ஆசீர்வாதத்திற்காக தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஒரு வாலிப மகளாக தான் அவள் இருந்திருக்க வேண்டும். ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தர் அவள் மூலமா கொடுக்க முடியும்னா அவளுடைய ஏஜ் என்னவா இருந்திருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆனா இங்க 84 வயது உள்ள ஒரு தாயார், ஒரு மூத்த வயது சென்றவள் 24 மணி நேரமும் சர்ச்சை விட்டு போகாம உபவாசம் பண்ணி ஜெபித்து ஆராதனை செய்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த எருசலேமில் ஒரு மீட்பை நான் பார்க்க வேண்டும் என்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு தரிசனமே நமக்கு இல்லையே. நான் எப்பவும் என் வாழ்க்கையில நான் அதிகமா பெற்று அனுபவித்தது இந்த கிருபை தான். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய ஒரு ஆவிக்குரிய டூல், அதாவது ஆவிக்குரிய டூல்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு கையில ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவ்வளவுதான். இப்படியே சொல்லி சொல்லி ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படியே சொல்லி எல்லா சூழ்நிலை விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவன் சொல்லி சொல்லியே ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டான். நான் சொல்றேன், இந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கிருபாசன தண்டைக்கு தைரியமா வரக்கூடிய பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மாயமான இந்த உலகத்தின் காரியங்களை நம்பி தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா சொல்றார். எங்க? சமுத்திரத்தின் ஆழத்துல மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து பொய்யான மாயையை நம்பி தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா பிசாசு இந்த கிருபையை நம்ம இழந்து போகிறதுக்கு என்ன பண்றான்னா, பொய்யான மாயமான காரியங்களை நமக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறான். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். சாரி, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். இப்ப நம்ம ஜெபம் எப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்களில் ஒரு ஜெபத்தை நான் சொல்றேன். இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் அவர் பிசாசுன்றார், போராட்டன்றார், பலவீனன்றார், என்னை கொட்டிக்கிட்டே இருக்குன்றார். எனக்கு நல்லா தெரியும் இதை அனுப்பிச்சது சாத்தான் தான் அப்படின்றார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். இது பவுலுடைய ஜெபம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் 3 தடவை ஜெபம் பண்ணிட்டாரு. 3 தடவையும் அவருடைய பலவீனத்தையும் போராட்டத்தையும், இது வருதே யாரால தான்? சாத்தான் இடத்துல இருந்ததா அப்படின்னு சொல்றார். இப்போ நீங்க அதை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் சொல்றார். எனக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்க, அதை நான் சொல்லி என்னையே நான் பெருமையா பேசிடக்கூடாது என்பதற்காக என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள், அதாவது எழுத்தின் பிரகாரம் யோசிச்சு பார்ப்போம். முள்ளு குத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு 2 நிமிஷத்தை சொல்லுங்க. முள்ளு குத்துன 2 நிமிஷம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், சர்ன்னு ஏறும். காலை உதறுவோம், கையை உதறுவோம். பக்கத்தில் எவனாவது இருந்தானா ஒரே அறை தான், படாருன்னு. நானே இங்கே என்னத்தை தவிச்சிட்டு இருக்கேன், காலில் முள்ளு குத்திக்கிட்டு இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் பக்கத்துல இருந்து எவனாவது மாட்டினான்னு வச்சுக்கோங்க, அப்போதான் தெரியும் நம்மளுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்குன்ட்டு. முள்ளு சாதாரணமாக குத்துச்சுன்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் எது மேலே நடந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஆமாம், முள்ளு மேலே நடந்துக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு முள்ளு குத்துனதுக்கே உன் உயிர் போகிறாலே துடிக்கிறேன், நீ முள்ளு மேலேருந்து என்னைக்கு நடக்க? இப்போ அடுத்த வெளிப்பாடுன, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். இப்போ இந்த முள்ளு யாரு? சாத்தான். அவன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? கொட்டிக்கிட்டே இருக்கான். ஜெபத்தை கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்டே சொல்றாரு, ஆண்டவரே என்ன நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கு, ஆண்டவரே
நீங்க எல்லாரும் இந்த ஜெபத்தை பண்ணிட்டே இருக்கீங்க. யார் யாருக்கு முள்ளா இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு இவன் என்னவா இருக்கான்? முள்ளா இருந்து எனக்கு குத்திக்கிட்டே இருக்கான் ஆண்டவரே. நீங்க சிலுவையில் ரத்தம் சிந்தீங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு சாத்தானை விட்டு வச்சிருக்கீங்க போல தெரியுதே அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த சாத்தானவனை எனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு டெய்லி இவன் கொட்டிக்கிட்டே இருக்கானே, இவன் தொல்லை தாங்க முடியலையே தான். பவுல் தனிப்பட்ட விதத்தில் சொல்லாம ஆவிக்குரிய போராட்டத்தை சொல்றாரு. ஆண்டவரே, நீங்க கொடுத்த வெளிப்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது என் லெவல் என்னன்னு எனக்கு தெரில, ஆனா அந்த லெவலை போய் நான் ரீச் ஆக கூடாதபடி என் மாம்சத்துல ஒரு முள்ளையும் கொடுத்துட்டீங்களே, டெய்லி என்னை குட்டிக்கிட்டே இருக்கான ஆண்டவரே, இது சாத்தான இருக்க ஆண்டவரே. நான் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டேன். அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஏற்கனவே பண்ணிட்டேன்றார். இப்போ பண்ண போற ஜெபம் இல்லை, 3 தடவை நான் என்ன பண்ணிட்டேன், 3 தரம் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினேன்னா என்னது அது? ஜெபம். ஏங்க, பயங்கரமான கிருபையை பெற்றவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. பயங்கரமான ஜெப ஆவியை பெற்றவன் அப்போஸ்தலனாகிய பவுல். முதல் சம்பவம் கர்த்தர் அந்த வெளிச்சத்துல பவுலை சந்திச்ச உடனே அனனியாட்ட பேசுறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது முதல் சந்திப்பிலேயே அப்போஸ்தலர் 9:8 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் தரையிலே விழுந்து தன் கண்கள் திறந்து பார்த்த பொழுது ஒருவர் அங்க காணல. கைலாகு கொடுக்கிறவர்களை அவன் தேடினான். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்போஸ்தலர் 9:9. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தமஸ்குல இருக்கிற ஒரு சீஷனாகி அனனியாட்ட பேசுறார். அனனியாவே என்று கூப்பிடுகிறார். இதோ அடியேன் என்கிறான். 11வது வசனத்துல வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்றான்? ஓப்பனிங் எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஏங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்ச அந்த ஓப்பனிங் எப்படி இருக்குன்னா ஜெபம்தான். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்க ஆளை ஜெபின்னா அவன் டக்கரன்னு வேற வேலையை தான் பார்க்கறனே தவிர என்ன பண்ணது கிடையாது. அங்க தீர்க்கதரிசியே ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீ அங்க ஒரு யூதனுடைய வீட்டில் தர்ஷிஷு பட்டணத்தாகிய சவுல் என்கிற ஒரு மனுஷன் அங்க இருக்கான், நீ போய் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றாரு. ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சீஷர்களை அவ்வப்பொழுது பார்த்து ஜெபம் பண்ணி அவர்களை திடப்படுத்தின ஒரு மனுஷன். இவர் 3 தடவை ஜெபம் பண்றாருங்க. ஒரே புலம்பலின் ஜெபம். ஆண்டவரே, என்னை கொட்டுது, என்னுடைய சாத்தானுடைய தூதனா இருக்கு, என்னை நான் உயர்த்த கூடாதபடி இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்காரு 3 தடவை. இப்ப 4வது தடவை தான். ஏன்னா 3 தடவை முடிஞ்சு போச்சு. 3 தடவை விண்ணப்பம் பண்ணினேன்னு சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. அதற்கு கர்த்தர் என்னவா 2 கொரிந்தியர் 12:9. வீட்டுல எல்லாரும் வசனத்தை மட்டும் மாட்டி வச்சுக்கிறீங்க. என்ன வேணும்? என் கிருபை உனக்கு போதும். அவர் கொடுத்த ஒரே ஒரு சிம்பிளான பதிலுங்க. பரலோகத்தின் தேவனானவர், பரிசுத்த ஆவியானவர், நீ சாத்தான்னு சொல்ற, குட்டுதுன்னு சொல்ற, என்னை உயர்த்த முடியலன்ற, பலவீனன்ற, என்னென்னமோ சொல்ற, ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையில இருக்கிற ஒரு பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். என்னங்க கிருபை? கிருபையின் ஆவி போதுன்றார். நீ இவ்வளவு நாள் ஜெபிச்ச அந்த விண்ணப்பத்தின் ஆவியினால் ஜெபிச்ச என் கிருபை உனக்கு போதும்னு ஒரு அடிஷ்னலான ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. இந்த சாத்தானு, இந்த பலவீனம், இந்த போராட்டத்துக்கெல்லாம் இந்த பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தா மட்டும் போதும்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்குள்ள இருக்கிற ஆழங்களை அறிந்து கொள்ளுங்க. இப்ப என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னவர் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு பதில் கொடுத்துட்டார். இப்ப முன்னாடி இருந்த சாத்தான் எங்க போயிட்டான்? முன்னாடி இருந்த அந்த கொட்டுகிற அந்த வலி எங்க போயிருச்சு? இப்ப அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு சந்தோஷமா மாறிடுச்சுங்க. அடுத்து நீங்க வார்த்தையை வாசித்து பார்க்கும் பொழுது 9வது அதிகார வசனத்தினுடைய பிற்பகுதி ஆகையால் அப்படின்றார். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்துட்டேன்றாரு. இப்ப சொல்றாரு, ஆண்டவரே என்னைய பார்த்து என்ன தரன்ட்டாரு? கிருபை தரன்னு சொல்லிட்டாரு. ஆமென்.
கிருபை பெற்றவன் தான் ஏற்கனவே. ஆனா இந்த உபத்திரவத்துல, போராட்டத்துல, இந்த சாத்தானுடைய எதிர்த்து போற முடியல ஆண்டவரே, எனக்கு 3 தடவை ஜெபிச்சு எனக்கு பதில் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னதுல இருக்கிற சந்தோஷத்தை கவனிங்க. ஆகையால் இப்பொழுது என்ன மாறிடுச்சுன்னா, கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறானுங்க. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஏன் இவ்வளவு நேரம் சாத்தான் சாத்தான் சொல்லிட்டு இருந்தவரு இப்ப என்ன சொல்றாரு? சாத்தான் கூட இருக்குது, எனக்கு என்னது சந்தோஷமா இருக்குது. ஆமென். யாரு கூட இருக்குது சந்தோஷமா இருக்கு? ஏன்? அவருடைய கிருபையே எனக்கு இருக்கு. ஆமென். அந்த கிருபையில ஒரு பலன் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப இந்த சாத்தான் எனக்கு பெரிய உபத்திரவமா தெரியல. கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய கிருபை என் மேல் தங்கும்படி, என்னுடைய இந்த உபத்திரவத்துல அவருடைய பலன் என்னை தாங்கும்படி, என் மேல் அது இறங்குகிறபடியினாலே என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன்றார். அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியாம நம்ம இன்னைக்கும் சாத்தான் ஆண்டவரே, கொற்றான் ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியல ஆண்டவரேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை நம்ம மேல அளவில்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த உபத்திரவத்திலும் அந்த கிருபை நம்மை தாங்கும். ஆமென். எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும் அந்த கிருபை நம்மை ஏந்தும் சுமந்தும் தப்புவிக்கும். நான் பழகின தேவ மனுஷர்களில் ஒரு மனுஷன், நான் அவரை வருஷத்துக்கு 2 மீட்டிங் அவருக்காகவே மரகத மாளிகை என்கிற ஒரு இதில் மண்டபத்திலேருந்து அவரை கூப்பிட்டு போடுவேன். ஒரு தடவை அவர் என்னை ரொம்ப அதிகமாக நேசிப்பார். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் பேசலைன்னா, என்னப்பா இருக்க, எப்படிப்பா இருக்க அப்படின்னு விசாரிப்பார். அவர் மரிக்கும் தருவாயில் அந்த கோவிட் செகண்ட் வேவ் கேப்பில் அவரை சந்திக்கும்படியாக போனேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை. நேற்று நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண பாஸ்டர், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஆமாப்பா, உன் மண்டபத்தினுடைய அலர்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா மண்டபத்தினுடைய அலர்ட்னு மரகத மாளிகை சொல்கிறாரேன்னு பார்த்தா, என் பேரையே என்ன தெரியுமா போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறாரு? மரகத மாளிகை சுவிசேஷ கூட்டம்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவருடைய பலவீனத்தில் அவர் 2 நாளைக்கு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணோம். யாருன்னா போதகர் KS வில்சன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது. இந்த பாடலை பாடின ஒரு தேவ மனுஷன், ஏசிஎஸ் சபையில் ஒரு மூத்த ஊழியக்காரர் போதகர் KS வில்சன். அநாதி ஸ்நேகம் அப்படிங்கிறது அவருடைய ஊழியம். அவருடைய பாடல்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள். அதில் அவருடைய ஸ்பெஷலே என்னன்னா, கிருபையை பேஸ் பண்ணி தான் பாடல்கள் எழுதியிருப்பார். அல்லேலூயா. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் என் மூலமாக எதை நேசிச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த மரகத மாளிகளை நடத்துகிற ஊழியங்களை அவர் அவ்வளவா நேசிச்சிருக்கிறார். ஆமென். அதை பார்க்கும்போது நான் கண்ணீர் சிந்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அவருடைய மரணம் என்னால் சகிக்க முடியாத மரணமாக இருந்தது. செகண்ட் கோவிட்ல செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு கோவிட்ல இருந்த டெத்தை காட்டிலும் செகண்டில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த செகண்ட் டே டயாலிசிஸ் பண்ண முடியல, தேர்ட் டே வீட்டில் இருக்கிறார், ஃபோர்த் டே பண்ணலன்னா அவர் மரித்து விடுவார். காலையில் 3:30 மணிக்கு ஒரு ஆம்புலன்ஸில் ஏறினாங்க. ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் அவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கல. கடைசியில் நம்ம பொருள்காட்சி நடக்கிற தீவுத்திடலில் ஆம்புலன்ஸ் எல்லாம் லைனில் நிற்கிறது டயாலிசிஸ்க்காக. அவங்க பிள்ளைகளை எல்லாம், பெங்களூரில் இருக்கிற பிள்ளைகளை அழைத்தார். என்ன மாதிரி இருக்கிற ஒரு 3 தேவ பிள்ளைகளை, அவங்கள நேசித்து ஒரு 3 பேரை அழைத்தார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, வேகமாக வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாருடைய தலைமையில கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருடைய அன்புக்காக. என் தலைமையில கையை வச்சு ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் மகனை ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான். ஈவினிங் 6:30-7 மணிக்கு நடக்குது. அடுத்த நாள் காலையில் 3:30 மணிக்குள்ள தேவ சமூகத்துக்கு போயிட்டார். ஆமென். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நாட்களுக்குள்ள யாரெல்லாம் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் ரொம்ப அந்த நேரத்தில் மரணத்தினுடைய காரியங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. நான் ரொம்ப நேசிச்செல்லாம் போயிட்டு இருக்காங்க. என்னால் அங்கே நிற்க கூட முடியல அந்த சூழ்நிலையில் அவரை பார்ப்பதற்கு. ஆனால் அவருடைய இருதயம் பாருங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் யாரெல்லாம் என்னை நேசிச்சாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஆசீர்வதிக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த கிருபையின் ஆவியை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க அந்த கிருபையை வாங்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் எண்டு வரைக்கும் அது போதுமானது. ஆமென். ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுத்த கிருபைகளையே நம்ம என்ன பண்றது இல்லை,
சரியாக பயன்படுத்துகிறது இல்லை. சில நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசுற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற எதுவுமே தோணாது. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு சிலதெல்லாம் நான் ரொம்ப சீக்கிரட்டா தான் வச்சிருப்பேன். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை பேசினாருன்னா அன்னைக்கு வீட்டில் மட்டும் சொல்லிட்டு போவேன், நான் வருகிறதற்கு கொஞ்சம் தாமதமாகும்னு. எங்கேயாவது போய் குறைந்தது ஒரு 12 மணி நேரமாவது, ஒரு அரை நாளாவது என்னுடைய திருப்திக்காக ஒரு 12 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க போயிடுவேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் அது அதிக விசனத்தை கொண்டு வருகிறது. ஆமென். நீங்க பாருங்க, இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது என இருதயத்திற்கு விசனமாய் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் போயிட்டார். ஆனா சாமுவேல் ராம் முழுவதும் என்று வேதம் சொல்லுகிறது. ராம் முழுவதும் துக்கித்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானா, ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்களே, நான் எப்படி இருக்கிறது? நான் தானே போய் அபிஷேகம் பண்ணேன், இந்த மனுஷன் இதை செய்வான்னு சொல்லி அவனை ஒரு தலைமைத்துவத்திற்கு இஸ்ரவேலின் மேல் அவனை அதிபதியாக ஏற்படுத்தினேனே, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானே, சொல்லை கேளாமல் போனானேன்னு ஒரு பக்கம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சாமுவேலை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க சாமுவேல் ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்க இழந்து போவீங்க அப்படின்னா, அல்லது கிருபையை நீங்க பயன்படுத்தாம போவீங்கன்னு சொன்னா, பரலோகம் உங்களை குறித்து துக்கிக்கிறது, ஊழியர்கள் உங்களை குறித்து துக்கிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு எக்ஸ்டெண்ட் தாண்டிச்சு. ஆண்டவரே சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த அதிகாரத்துல வந்து ஆண்டவர் பேசுற வரைக்கும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, இந்த சவுல் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போயிட்டு ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்திட்டானேன்னு சொல்லி அடுத்த அதிகாரம் வரைக்கும் கர்த்தர், நீ உன் தைல கொம்பை நிரப்பிக்கொண்டு நீ வந்து அங்க பெத்லகேம்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற ஈசாயினுடைய வீட்டுக்கு போன் சொல்ற வரைக்கும் அவன் துக்கித்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல மே மாசம்லாம் நல்லா ஜெபிக்க, எனக்கு தெரிஞ்ச மே மந்த் நல்லா ஜெபிக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க, குழுக்களா சேர்ந்து ஜெபியுங்க. அதில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, ஸ்திரீகள் தனித்தனியே ஜெபித்தார்கள்னு இருக்கு, கோத்திரங்கள் தனித்தனியே ஜெபம் பண்ணினது. இன்னைக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப அதிகம், நான் பெரிய இதெல்லாம் கிடையாது, என் கைக்குள்ள அடங்கின ஒரு 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 10 பேர், ஒரு 6 வாலிப தம்பிமார்கள், 2 பெண் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, 2 சின்ன தம்பிமாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே இந்த 10 பேரை கொஞ்சம் ஷார்ப்பாக நான் ட்ரெயின் பண்ணி அவங்கள அடுத்த சந்ததிகளுக்கு எழும்புகிறது எனக்கு பலன் தாங்க தான் கேட்குறேன். ஹல்லேலூயா. ஒரு 10 பேரை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய நார்த் சென்னை அவங்க அசைப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 பேர் ஆண்டவர் இங்கிருந்து எழுப்பிட்டாருன்னா இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். எப்படி? அந்த கிருபையின் ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ள வந்து நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது தேசத்தை கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வருவார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிருபையின் ஆவி, இந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கோத்திரங்களாக ஜெபிக்கணும், சகோதரிகளாக ஜெபிக்கணும், சகோதரர்களாக ஜெபிக்கணும். லேவி கோத்திரங்கள் அவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல முழு குடும்பத்தாரும் அப்படின்றாரு கடைசியா. மற்ற எல்லா குடும்பத்தாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பார்களாக. உன் வீட்டுக்கு அந்த ஒரு பேர் வேணுங்க. நான் சில நேரத்தில் பார்ப்பேன், ஆண்டவர் சபையை மாத்திரம் பார்த்து அப்படி சொல்லலை, இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அது வீடுன்னு சொன்ன ஆலயம் நாங்கள் எழுதியிருக்கலாமே, இந்த ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப ஆலயம்னு எழுதியிருக்கலாமே. சில நேரத்தில் வார்த்தையில் இருக்கிற வசனத்தில் இருக்கிற வியாக்கியானங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியல. நான் சர்ச்சுக்கு ஜெபிக்க போகிறேன், நல்லது. உன் வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு? உன் வீடு ஜெப வீடாக இருக்கிறதா? அப்படின்னா அந்த கிருபையின் ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி உன் வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம்.